இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 97வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்க கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் தீமையை வெறுத்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மிலே எதிர்பார்க்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கு தீமைக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. உலகத்திலே நமக்கு எத்தனை பேர் தீங்கான காரியங்கள் செய்தாலும் நாம் அவர்களுக்கு நன்மையை தான் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. தீமையை செய்ய ஆண்டவர் நமக்கு போதிக்கவில்லை. அது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு இப்படி காரியங்கள் இருக்கிறது என்று அவருடைய சமூகத்துல நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஏற்படுகிற தீமையான காரியங்களையும் அவர் நன்மையாய் மாற்றி தருகிறவர். ஆகவேதான் இந்த சங்கீதத்திலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். நான் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று நீங்க சொல்றீங்களா? நீங்க தீமையை வெறுத்துருங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். காலை வேளையில ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்விலும் மிகவும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அப்படி தீமையை நாம் வெறுத்து விடும்போது அவர் என்ன செய்வாரானா, நம்முடைய ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுவாராம். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். முதலாவது காப்பாற்றுவாராம், இரண்டாவது தப்புவிப்பாராம். இரண்டு ஆசீர்வாதங்கள். நம்முடைய ஆத்துமாக்களை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டுமா? நம்முடைய ஆத்துமாக்களை துன்மார்க்கருடைய கைக்கு, நமக்கு தீமை செய்யறவருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்க வேண்டுமே ஆனால் நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். தீமையை வெறுத்து நன்மை செய்கிறவர்களாய் மாறும்போது இந்த வசனத்துல சொல்லப்பட்ட இரண்டு ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இந்த நாளின் காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே தர உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தீமையை வெறுத்து விடுங்கள் என்ற இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போதே நம்முடைய நினைவில வருகிற இரண்டு நபர்களை குறித்து சுருக்கமாக நாம் பார்த்து விட்டு நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக யோசேப்பு. பாருங்க, நம்ம ஆதியாகமத்துல வாசித்திருக்கிறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பினுடைய சகோதரர்கள் எகிப்திலே அவனோடு வந்து வாசம் பண்ணுகிறார்கள். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு அநேக தீமையான காரியங்களை செய்தார்கள். அவனை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். சொந்த சகோதரன் என்று பாராமல் விற்று போட்டார்கள். தீமையான காரியங்களை தான் அவனுக்கு விரோதமாய் செய்தார். பாருங்க, அந்த யோசேப்பு அவ்வளவு தனக்கு தீமை செய்தவர்களுக்கும் அவன் நன்மையை தான் செய்தான். ஏன்னா அவர்களை பஞ்ச காலத்துல கானானிலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வந்து எகிப்தில் அவர்களை வாசம் பண்ணும்படி செய்த அவங்களுக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் அவன் ஏற்படுத்தி கொடுத்தான். பிரியமானவர்கள், ஒரு நாளிலே அவருடைய தகப்பன் மரித்து போன உடனே அந்த சகோதரர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறாங்க, நம்முடைய சகோதரனாகிய யோசேப்பு இப்பொழுது ஒருவேளை நமக்கு தீமை செய்து விடுவானோ, ஏதாயிலும் நம்ம அவனுக்கு முந்தி செய்த தீமைகளை நினைத்து அவன் ஒருவேளை நமக்கு ஏதாயிலும் தீமை செய்து விடுவானோ என்று சொல்லி பயப்பட்டார்கள். சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, அவனுக்கு முன்பதாக தாழ விழுந்து, நாங்க உம்முடைய அடிமைகள் என்று யோசேப்பை நோக்கி அவர்கள் பயந்து போய் நிற்கிற நேரத்துல யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்ற, பயப்படாதுங்க, நான் துன்மார்க்கன் அல்ல, தீமை செய்கிறதற்கு நான் துன்மார்க்கன் அல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை, ஆண்டவரிலே அன்பு கூறுகிற பிள்ளை. ஆகவே நீங்க ஒருவேளை எனக்கு தீமை செய்திருக்கலாம், ஆனா இந்த தீமை பாருங்க, என்றைக்குமே யாரும் நமக்கு விரோதமா செய்த காரியங்களுடைய இருதயத்தை விட்டு மாறி போகாது.
யோசேப்புக்கு அது மாறி போகாமல் இதயத்துல ஒரு காயமாக இருந்திருக்கலாம். அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்தீங்க. ஆனா தேவன் எனக்கு அதை நன்மையா மாற்றி கொடுத்தார். அந்த நன்மை எனக்கு மாத்திரம் அல்ல, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு என் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, யோசேப்புக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது தீமை செய்ய. யோசேப்பு நினைத்திருந்தா எதையும் செய்திருக்கலாம். பெரிய அதிகாரி, எகிப்து முழுமைக்கும் அதிகாரியா இருக்க. ஒருவேளை அதை மனசுக்குள்ளேயே வைத்திருந்தாரானால் அவங்க அப்பா இறந்த உடனே பழி வாங்கி இருக்கலாம், அவர்களுக்கு தீமை செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரில அன்பு கூறுகிற மனிதனா யோசேப்பு இருந்தபடினால அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு நன்மையாயதை மாற்றி இருக்கும் போது நான் எப்படி ஐயா உங்களுக்கு தீமை செய்வேன்? நான் உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நம்மிலே இப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்கிறதா? நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்கிறதான எண்ணங்கள் நம்முடைய வாழ்வில இருக்கிறதா? இப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய வாழ்வில இருக்கிறதா? இந்த காலை வெளியில சிந்தித்து பார்க்கணும். தீமை செய்கிறார்களே, தீமை செய்கிறார்களே என்று அந்த தீமையே நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபடுகிறதா இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளை, தீமை செய்கிறவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது என் தேவன் இவர்கள் எனக்கு செய்த தீமைக்கு பதிலாய் நன்மையே வாழ்வில் செய்வார், நன்மையே செய்வார். இவர்கள் எனக்கு எவ்வளவு தீமை செய்யட்டும், ஆனா என் தேவன் எனக்கு அதை நன்மையாய் மாற்றி தருவார் என்கிற அந்த கர்த்தர் மேல இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் நம்மிலே இந்த காலை வேளையிலே பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக ஒரு நபர் பாருங்க, நம்ம யாக்கோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபனுடைய மாமன் ஆகிய லாபான் பாருங்க, இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மருமகனாகிய யாக்கோபுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறான். பாருங்க, அவன் யாக்கோபு அவனுடைய மாமனாகிய லாபானோடு தான் இருக்கிறார். நிறைய வருடங்கள் இருந்து அவரோடு வேலை செய்கிறார். ஒரு நாளிலே அவர்களுக்குள்ளாய் மன வருத்தங்கள் வரும்போது யாக்கோபு தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறார். இதை லாபான் கேள்விப்பட்ட போது யாக்கோபை பின்தொடர்ந்து வருகிறான். பிரியமானவர், பின்தொடர்ந்து கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தானாம். அப்போ அவன் பின்தொடர்ந்து வரும்போது ஆண்டவராகிய கர்த்தர் லாபானுடைய சொப்பனத்திலே தோன்றினாராம். தோன்றி என்ன சொன்னார் தெரியுமா? நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அன்பான தெய்வ பிள்ளையே, நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோமே ஆனால் நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களுடைய வாழ்விலே ஆண்டவர் உணர்வை கொடுத்து அவர்களை நமக்கு நன்மை செய்யும்படி அவர் செய்ய வல்லவர். பிரியமானவர்களே, பாருங்க, லாபான் யாக்கோபை எதையா செய்திடணும் தான் வந்தார். ஆனா யாக்கோபு சொல்வாரு ஒரு வசனத்துல, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், என் தகப்பனாகி ஈசாக்கு ஆராதித்து வருகிற தெய்வம், என் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை நான் ஆராதிக்கிறேன். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அந்த வார்த்தை பாருங்க. அந்த பயபக்திக்குரியவர், நானும் அவரை பயபக்தியோடு ஆராதிக்கிறேன் என்கிற அந்த ஒரு இது யாக்கோபுக்கு இருந்தது. பிரியமான ஆண்டவர் அதை பார்த்தார். பாருங்க, அவனுக்கு தீமை செய்யணும்னு நினைச்சு வந்த லாபானுடைய சொப்பனத்துல அவர் என்ன பண்றாருன்னா தோன்றி அவனுக்கு எச்சரிக்கிறார். நீ யாக்கோப பார்க்க போறதெல்லாம் ஓகே, ஆனா நீ அவனை பார்க்கும்போது நீ நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, நம் ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்கும் போது, ஆண்டவரில உண்மையாய் அன்பு கூறும்போது நம்முடைய ஆத்துமாக்களை துன்மார்க்கனுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். பிரியமானவர்களே, நம்மை காப்பாற்றுகிறார். யோசேப்பினுடைய வாழ்விலே தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்த போது அவனை அதிலிருந்து காப்பாற்றி அவனுக்கு பெரிய உயர்வை கொடுத்தவன் நம்முடைய தெய்வம் அல்லவா? இரண்டாவதாக லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்ய நினைத்த போது
அவனுடைய சொப்பனத்திலே தோன்றி அவனை எச்சரிப்பு செய்த தெய்வம். செய்து அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்து யாக்கோபை பாதுகாத்த தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்லவா? துன்மார்க்குடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்த தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்லவா? இந்த காலை வேளையிலே அந்த தெய்வத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நன்மை செய்ய பழகணும். வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுத்து விடுங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்க தீமையை வெறுத்து விடு. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனையோ வார்த்தைகள் வேதத்திலே தீமையை பற்றி நன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று ஆண்டவர் அன்றைக்கு காயினை பார்த்து கேட்டார். நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம் பிரியமான. நன்மை செய்தால் மேன்மை கிடைக்கும். யோசேப்பு நன்மை செய்தால் மேன்மையை பெற்றுக் கொண்டார். சகோதரர்கள் குறித்த அந்த இருதயத்திருந்த கசப்பை அவன் மாற்றி போட்ட போது அவன் மேன்மையான நிலைமையை கண்டடைந்தான். காலை வேளையிலே மேன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அன்பான தேவ பிள்ளையே, தீமையை செய்து பழகி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இந்த காலை வேளையிலே நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். நம் கர்த்தரிலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் நன்மை செய்யாதவர்களாய் இருப்போமே ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்மை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.